மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி என்ற மிரட்டலை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை. மும்மொழி கொள்கையை திணிப்பது சரியல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. ஒன்றிய அமைச்சரின் ஆணவ பேச்சுக்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தலைவர்கள் கண்டனம். நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா? தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மிரட்டி பணிய வைக்க பார்ப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. நிதி விடுவிக்கப்படாததால் 40 லட்சம் மாணவர்கள் 44,000 ஆசிரியர்கள் பணியாளர்கள் பாதிக்கப்படுவதாக விளக்கம். தமிழ்நாடு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தும் தொடர் தாக்குதலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய பாஜக அரசை திமுக எம்பி கனிமொழி தலைமையில் ராமேஸ்வரத்தில் கண்டித்து போராட்டம். மீனவ நலனை சிந்திக்காத ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை கண்டித்து காரைக்காலில் மீனவர்கள் இருசக்கர வாகன பேரணி. நாளை ரயில் மறியலில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. நாடு கடத்தப்பட்ட 116 இந்தியர்களுடன் பஞ்சாப் வந்தது 2வது அமெரிக்க ராணுவ விமானம். கைவிலங்குடன் கால்களையும் பிணைத்து அனுப்பியதாக இளைஞர்கள் கண்ணீர். ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் மார்ச் 22ஆம் தேதி கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதல். மார்ச் 23ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை. புதுக்கோட்டை மாவட்டம் பில்லமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கெளுத்தி, கெண்டை, விரால், ஜிலேபி வகை மீன்களை பிடித்து பொதுமக்கள் உற்சாகம். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் குறித்த புகார்களை வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கலாம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குநர் அறிவிப்பு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்கப்படும் என பேசியுள்ள ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனி சொத்தை கேட்பது போல திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை பார்க்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என்றும், மும்மொழி கொள்கையில் மாணவர்கள் படித்தால் என்ன தவறு என்றும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமன்றி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி வழங்கப்படும் என்றும் தர்மேந்திர பிரதான் பேசியுள்ளார். இந்த பேச்சு கல்வியாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என்று கல்வி அமைச்சரால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம் என்றும் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி என்றும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல என்றும் விமர்சித்துள்ளார். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழர்களின் உரிமையைத்தான் கேட்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தனிச்சொத்தை கேட்பது போல திமிராக பேசினால்
தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கைகளை கடைபிடித்தால்தான் நிதி கொடுப்போம் என ஒன்றிய அரசு கூறுவது சரியில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கைதான் கடைபிடிக்கப்படும் என்று கூறினார். இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியில்லை. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க முடியாது என தெரிவித்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஏறத்தாழ 20க்கு 20 டாப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, அந்த 20ல் 19 டாப்பில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. 2152 கோடி ரூபாயை யார் பெற்று தந்தாலும் அதுக்கான உரிய அந்த மதிப்பை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும். 40 லட்சம் மாணவர்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்டது. ஏன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் என்ன, ஏன் உலகம் முழுவதும் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டோம் அந்த இருமொழி கொள்கையை நாங்கள் கடைபிடிப்பதனால. ஆக இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீங்கள் எங்களை மிரட்டி நீங்கள் அடிப்பணியை வைக்க என்றும் நீங்கள் பார்க்குறீர்கள். நீங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது போன்றதான் அது அமைந்திருக்குது என்பதைத்தான் நான் பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் பரவாயில்லை, இது பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியலில் இருக்கும் பொழுது கல்வியை உருவாக்குவது மாநில அரசு, கட்டிடங்களை உருவாக்குவது மாநில அரசு, மாணவர்களை சேர்ப்பது மாநில அரசு, எல்லா உரிமைகளும் மாநில அரசுக்கு இருக்கிறது. பொதுப்பட்டியலில் இருப்பதால் ஏதோச்சித்தனமாக இவர்கள் முடிவெடுப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நமக்கு கிடைக்க வேண்டிய 2232 கோடியை உடனே விடுவிக்க வேண்டும். மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உயர் அதிகாரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரை நேரிலே சந்தித்து இது குறித்து விரிவாக பேசியிருக்கிறோம். அப்போதும் அவர் பிடிவாதமாகத்தான் பதில் சொன்னார். இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. சர்வ சிக்ஷா அபியான் என்கிற கல்வி திட்டத்திற்கான நிதியை நிறுத்தி வைப்பது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கையாக இருக்கிறது. இந்த போக்கை இந்திய ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். இல்லையே தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் அவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். கூறியிருப்பது அகம்பாவத்தின் உச்சம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் வற்புறுத்தக்கூடாது, திணிக்கக்கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். நீங்கள் திரும்ப திரும்ப திணிப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்வீர்களே ஆனால் மீண்டும் ஒரு 1965 நடைபெறுவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் ஏற்படக்கூடிய அனைத்து விளைவுகளுக்கும் ஒன்றிய அரசாங்கம்தான் பொறுப்பேற்க வேண்டி வரும். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது. மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் படகு, வலை உள்ளிட்ட உபகரணங்களை சூறையாடி பறிமுதல் செய்வதும் தமிழ்நாட்டு மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரின் அட்டூழியத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து தூத்துக்குடி எம்பி கனிமொழி தலைமையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே கண்டன போராட்டம் நடைபெற்றது. ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 77 பேர், ஒரு நாளைக்கு 2 பேர் என்ற சதவிகிதத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய மீனவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, 2 நாட்டு மீனவர்களுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான். ஆனா எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எனக்கு தெரிந்து கிடையாது.
இதனிடையே மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்த இலங்கை கடற்படையை கண்டித்து 7வது நாளாக காரைக்கால் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையை கண்டித்து மீனவர்கள் 1000 இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர். இதுவரைக்கும் 6 நாளாக நாங்கள் தொழிலுக்கு போகாமல் இருந்தனால எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட இழப்பீடு, அதனை ஒட்டி எங்களை சார்ந்து உள்ளவங்களுக்கு ஏகப்பட்ட இழப்பு, அவங்களுக்கும் தொழிலுக்கு போகாமல் எல்லாருமே நஷ்டப்பட்டுருக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி ஆகி போயிடும். இலங்கை கடற்படையை கண்டித்து நாளை காரைக்காலில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை நாள்தோறும் உயர்ந்து வரும் நிலையில் நடுத்தர மக்களிடமிருந்து போதிய ஆர்டர்கள் கிடைக்காததால் தங்களது வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட பொற்கொள்ளர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை காணலாம். இந்தியாவிலேயே தங்க நகை வர்த்தகத்தில் முன்னிலை வகிக்கும் கோவையில் சுமார் 2 லட்சம் தொழிலாளர்கள் தங்க நகை பட்டறையை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில வருடங்களாகவே தங்கத்தின் விலை படிப்படியாக உயர்ந்து வரும் நிலையில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் சவரன் ஒன்றுக்கு 14,000 ரூபாய் வரை உயர்ந்து தற்போது 70,000-ஐ நெருங்கியுள்ளது. இதனால் எளிய மற்றும் நடுத்தர மக்கள் தங்க நகை வாங்குவது குறைந்துள்ளதால் தங்கப்பட்டறை தொழிலும் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளன. தை திருநாள், அக்ஷய திருதியை உள்ளிட்ட சிறப்பு விற்பனை ஆர்டர்கள் மட்டுமின்றி திருமணங்களுக்கு வாங்கும் நகை ஆர்டர்கள் கூட குறைந்துள்ளதாக பட்டறை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த விலை உயர்வு காரணமாக நடுத்தர மக்கள் ஆர்டர் அதிகமாக கொடுத்தா தான் எங்களுக்கு தொழில் சிறப்பாக நடக்கும். இப்போ அவங்க ஆர்டர் கொடுக்கறது ரொம்ப கம்மி. இந்த விலை உயர்வு காரணமாக இதனால் வேலைகள் ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு சின்ன பட்டறை எடுத்துக்கிட்டாலே குறைந்த வச்சு ஒரு 1 கிலோ வரைக்கும் வேலை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 300 கிராம் 200 கிராம், அது ரொம்ப சின்ன சின்ன ஐட்டங்கள், சின்ன சின்ன மோதிரம், கம்மல், அத்தியாவசிய தங்கம்ங்கிறத ஒரு தாலி, சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 2 கிராம் கம்மல், ஒரு ரிங்கு, ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி வேலைகள் தான் இப்போ ஆர்டர் போய்கிட்டு இருக்கு. தங்க நகைகளில் நெக்லஸ், ஆரம், வளையல்கள் போன்ற பெரிய நகை ஆர்டர்கள் வரவு குறைந்துவிட்டதாகவும் 10 தொழிலாளர்கள் வேலை பார்த்த பட்டறையில் தற்போது 4-5 தொழிலாளர்களுக்கே ஊதியம் கொடுத்து பட்டறை நடத்துவது சிரமமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். இப்போ மத்திய அரசாங்கம் இந்த கவர்மெண்ட்டில் இறக்குமதி வரி, அதாவது தங்க சொக்கத்துக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து அதிகமாக இறக்குமதி ஆகுது. அந்த தங்கங்களுக்கு வரி விதிப்பு கம்மியாகணும். கலைஞர் கைவினை திட்டத்தில் வழங்கும் மானியத்துடன் கூடிய கடனை வெள்ளி தொழிலுக்கும் வழங்கினால் தங்க பட்டறைகள் எதிர்கொள்ளும் நெருக்கடியை தவிர்க்கும் சூழல் ஏற்படும் என்கின்றனர் பட்டறை உரிமையாளர்கள். இன்றைக்கி நகை தொழிலாளிக தங்கத்தில் செய்ய முடியலைன்னா வெள்ளி வேலைக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா லோன் கொடுங்க. அதில் கலைஞர் திட்டத்தில் அது நல்ல திட்டம், அருமையான திட்டம். அதாவது 50,000 ரூபா சப்சிடி, வட்டிக்கு 5%, அதுலேயும் சப்சிடி கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு வெள்ளிக்கு தர வேணும். எங்களுக்கு மிஷினரிக்கு தேவையில்லை. வெள்ளி நாங்கள் வாங்கி வேலை செய்கிறோம். ஒரு நாள் 1,500 ரூபா நாங்கள் சம்பாதிக்கட்டும். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம வங்கி மேலாளருக்கு கொடுக்கணும். அவங்களுக்கே தெரியாது, வெள்ளிக்கு தரமாட்டோம், தங்கம் வாங்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம். ஆனால் வெள்ளி வாங்கி செய்யலாமே, அதுக்கு ஒத்தாசை பண்ண சொல்லணும் கவர்மெண்ட். தங்கம் ஜொலிப்பதை போல தங்களின் பட்டறை தொழில் ஜொலிக்கவில்லை என கூறும் தங்கப்பட்டறை தொழிலாளர்கள் இறக்குமதி வரி உட்பட தங்க நகைகள் மீதான வரியை ஒன்றிய அரசு குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். சன் செய்திகளுக்காக வெளிப்பதிவாளர் காலனுடன் செய்தியாளர் மோகன். சென்னை துறைமுகத்தில் வெடித்து கிளம்பிய பச்சை பட்டாணி முறைகேட்டை அடுத்து டெக்ஸ்டைல் மோசடியும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதிக மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்துவிட்டு குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். சென்னை துறைமுகத்தில் பச்சை பட்டாணியை தொடர்ந்து டெக்ஸ்டைல் பொருட்கள் இறக்குமதி மோசடியும் அம்பலமாகியுள்ளது. சென்னை துறைமுகத்தில் பச்சை பட்டாணி இறக்குமதியில் முறைகேடு நடைபெற்றதை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். கொல்கத்தா துறைமுகத்தில் இறக்க அனுமதிக்கப்பட்ட பச்சை பட்டாணியை விதிகளை மீறி சுங்கத்துறை அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பச்சை பட்டாணியை சென்னை துறைமுகத்தில் இறக்குமதி செய்த விவகாரம் சர்ச்சையானது. அது தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரிகள், பெண் இறக்குமதியாளர் மற்றும் தரகர்கள் என 7 பேர் கைது செய்யப்பட்டனர்.
2019ஆம் ஆண்டிலிருந்து கொல்கத்தா துறைமுகத்தில் மட்டும் பச்சை பட்டாணியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல் இந்த இறக்குமதியில் மோசடி நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் முறைகேடாக 100 டன் அளவுக்கு பச்சை பட்டாணி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளார்கள். இருப்பினும் கூடுதல் ஆணையர் மற்றும் சிக்கிய அதிகாரிகள் கையாண்ட இறக்குமதி விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அது மட்டுமல்ல, டெக்ஸ்டைல் இறக்குமதியிலும் மோசடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை விசாரிக்க செல்லும் போதுதான் பச்சை பட்டாணி விவகாரம் அம்பலமானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக பாலிஸ்டர் ஓவன் ஃபேப்ரிக் பதிலாக காட்டன் ஃபேப்ரிக் என்று தெரிவித்து வடகிழக்கு இறக்குமதியாளர்களுக்கு சாதகமாக செயல்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. குறைந்தபட்ச இறக்குமதி விலை என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஆனால் விலை அதிகமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அதற்கு பதிலாக ஆவணங்களில் விலை குறைவான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. இதிலும் சுங்கத்துறை அதிகாரிகள் இறக்குமதியாளர்களுடன் சேர்ந்து மோசடிக்கு துணை போயிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. சென்னை துறைமுகத்தில் மட்டுமல்லாது மற்ற துறைமுகங்களிலும் இதுபோன்ற மோசடிகள் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனை அடுத்து விசாரணை மற்ற துறைமுகங்களிலும் விரிவடைவதாக அதிகாரிகளின் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள். அப்போது மேலும் பலர் சிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர், பழனி உள்ளிட்ட முக்கிய கோயில்களில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தைப்பூச திருவிழா முடிந்த பின்னும் பழனி முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்த வண்ணம் உள்ளது. கிரிவல பாதையில் பலர் காவடி எடுத்தும் தீர்த்த குடங்களை சுமந்தவாறும் மேளதாளம் முழங்க கிரிவலம் சென்று முருகனை தரிசித்தனர். ஞாயிற்றுக்கிழமைனால வந்தாங்க. நல்லா கூட்டம் நல்லா நிறையா இருக்குது. தைப்பூசம் முடிஞ்சு இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம கூட்டம் ஃபுல்லாக தான் இருக்குது. பரவாயில்ல. காலைல 9 மணிக்கு மேலே போனோம். கூட்டம் ஃபுல்லாக லைனில் போய் பார்த்துட்டு திருப்தியாக பார்த்துட்டு வந்தோம். ஆனால் கூட்டம் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசித்தனர். பொறுமை இழந்த சிலர் தடுப்பு வேலையை தாண்டி குதித்து மூலவரை தரிசிக்க முயன்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ ரொம்ப க்ரௌடாக இருக்குது. சண்டேன்றதுனால கொஞ்சம் எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். லைக் இதெல்லாம் சீக்கிரமாக ஆகிற மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை மற்றும் மாசி மாதம் 1வது முகூர்த்த நாளை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வழக்கம் போல கோயில் வளாகம், கிரி பிரகாரம் மட்டுமல்லாது கடற்கரையிலும் பக்தர்கள் நிறைந்து காணப்பட்டனர். சிங்கப்பெருமாள் கோவிலில் கடந்த 16 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பாலத்தில் பணிகள் நிறைவடைந்த பகுதியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென் தமிழ்நாட்டையும் சென்னையினையும் இணைக்கும் முக்கிய சாலையாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த சாலையில் பெருங்களத்தூரில் இருந்து செங்கல்பட்டு வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இதை தவிர்க்க சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பது 20 ஆண்டுகால கோரிக்கையாகும். இதே ஊர் தான். எனக்கு இப்போ 23 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்து இந்த பிரிட்ஜ் கட்டின்னு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் கட்டி முடியல. ஒரு சைடு கட்டி முடிச்சிட்டாங்க. ஓப்பன் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க. எப்படியும் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஈவினிங் ஆனால் ஒரு 6 மணி 4 மணிலேருந்து நைட் 8 மணி வரையும் சரியான டிராஃபிக்காக இருக்குது. வர முடியல, போக முடியல. ஒரு எமர்ஜென்சினா கூட ஒன்றுமே பண்ண முடியல. 2011ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ஒரக்கடம், ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லக்கூடிய பகுதியில் உள்ள பாலம் மட்டும் 2013ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அதன் பிறகு நிறுத்தப்பட்ட பணிகள் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மீண்டும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதான் ஒரு பக்கம் நம்ம செங்கல்பட்டுலேருந்து
ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரூட் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. எல்லாமே எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணாத இருக்காங்க. சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பணிகள் நிறைவடைந்த பகுதியை உடனடியாக திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது ஆம்புலன்ஸ்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமாகுது. ஸ்கூல் பசங்க போகிறது ரொம்ப கஷ்டமாகுது. எல்லா ராஜையும் ஏறி வரானுங்க. அதிலே ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பிரிட்ஜு திறந்து விட்டா கூட போதும். அவங்களுக்கு ஒரு சைடு ஓப்பன் பண்ணி விட்டா கிளியர் ஆகிடும். எஞ்சியுள்ள பணிகளையும் விரைவில் நிறைவு செய்து தங்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.